எல்லாருக்கும் வணக்கம். இப்போது என்னோட நண்பர் அசோக் மேத்தா ஒரு துயரமான ஒரு செய்தியை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது எடிட்டர் உதயசங்கர் மரணம் அடைஞ்சாருன்னு. உண்மையிலே எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. என்னோட திரைப்பட கல்லூரியில் ஒன்றாக படித்து ஏறக்குறைய ஒரு 30-35 வருஷத்துக்கு மேலே நண்பராகவும் என்னோட டெக்னீஷியனாகவும் இருந்திருக்கார், நண்பராகவும் இருந்திருக்கார், சகோதரராகவும் இருந்திருக்கார். 83லேருந்து 85 வரைக்கும் என்னோட படித்தார். அதுக்கப்புறம் ஒரு 91 அவரை என்னோடய படத்துடைய எடிட்டராக அவரை நான் அறிமுகம் பண்ணேன். எடிட்டராக மட்டும் இல்லை, தொடர்ந்து ஒரு மிகச்சிறந்த நண்பராக இருந்திருக்காரு. எல்லா காலகட்டத்திலும் இந்த 30 வருஷத்தில் என்னுடைய அனைத்து நல்லது கட்டத்திலையும் கலந்துட்டு இருந்திருக்காரு. போன மாதம் கூட அவரோட பேசும்போது ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அது இன்சார்ஜாக இருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் அசோக் மேத்தா அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு வரும்போது என்ன பார்க்குறேன்னு சொல்லியிருந்தார். வேறு ஒரு நிகழ்ச்சி நான் கூப்பிடும்போது அவருடைய மரணம் மிக மிக துயரமான ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். நம்மோட 30 வருஷத்துக்கு மேலே இருந்த நம்ம நண்பர் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு. உதயசங்கர் குடும்பத்திற்கும் அவரோட நண்பர்களுக்கும் என்னுடைய துயரத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உதயசங்கர், நீ எங்களை விட்டு மறைந்தாலும் எங்களுடைய நினைவில் எப்போ நீ வாழ்ந்துக்கிட்டே இருப்பேன். உன்னுடைய ஆத்மா சாந்தி அடைய நம்ம அனைத்து நண்பர்கள் சார்பிலும், எங்களுடைய கம்பெனி சார்பிலும், திரைப்படத்துறையின் சார்பிலும் என்னுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். உன்னுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும்.